அவர்கள் கனிகளிலே நிறைந்திருக்கிறார். ஒரு சோதனை வருகிறது, இதை செய்யலாமா என்கிற ஒரு ஆசை வருகிறது. ஆனால் நமக்குள் குடிகொண்டிருக்கிற, நமக்குள் வைராக்கியமாய் குடிகொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார். அவர் அதை எதிர்க்கிறார். அந்த இடத்துல வைராக்கிய வாஞ்சை என்பது அதை இலகுவாக மொழியாக்கம் செய்ய முடியாத ஒரு வார்த்தை. ஜெலசி என்கிற வார்த்தை வைராக்கிய வாஞ்சை என்று அங்கே மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதற்கு நேரடி வார்த்தை பொறாமை என்று வந்துவிடும். எனவே வைராக்கிய வாஞ்சை, அதற்கு ஒரு விளக்கம் தேவையானால் நான் சொல்லுகிறேன். ஒரு கணவன் மனைவி கூட்டம் முடிகிறது. கணவன் இந்த சபையிலேயே மிகவும் அழகான பெண்மணி இடத்திலே போய் நின்று பேசி குலாவி கொண்டிருக்கிறான். அப்பொழுது இந்த மனைவி இங்கே இருந்து அழகான ஒரு பெண்ணோடு பேசுகிறாரே என்று சொல்லி போட்டோ எடுப்பாரா? அவ போட்டோ எடுக்க மாட்டா, ஒரு லுக் விடுவா. ஆள் காலி அவரு. அது என்ன? வைராக்கிய வாஞ்சை. I cannot tolerate unfaithfulness in my spouse. என்னுடைய வாழ்க்கை துணையிலே நான் இவ்விதமான உண்மையற்ற நிலையை என்னால் சகிக்க முடியாது. அதுக்கு பேர் தான் வைராக்கிய வாஞ்சை. It is actually a protection. அது நமக்கு ஒரு பாதுகாப்பு. வைராக்கிய வாஞ்சை. அதனால தான் திரும்ப திரும்ப பவுல் கேட்டான், உங்களுடைய ஆலயம், உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் வாசமாயிருக்கும் ஆலயம் என்று நீங்கள் ஏன் அறியீர்களான்னு கேட்டால் அது பொதுவாக நம்ம கவனிக்காத ஒரு சத்தியம். ஏன் அது ஒரு கேள்வியா கேட்கணும்? திருப்பி திருப்பி கேள்வியை தான் கேட்கிறாரு. Don't you know that your body is the temple of the Holy Spirit? இதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரே, உண்மை நான் எந்த விதத்திலும் துக்கப்படுத்தி விடக்கூடாது என்று சொல்லி நான் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஜென்டில்மேன். நான் எப்பவும் ஒரு அழகான ஒரு இடத்தை நான் ஒரு ஒப்புமை சொல்லுவேன். இயேசு கிறிஸ்துவை பார்த்து யோவான் ஸ்நானன் சொல்றான், தேவ ஆட்டுக்குட்டிங்கிறான். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்குறார். Do you know that the dove is the gentlest of birds and lamb is the gentlest of animals? உங்களுக்கு தெரியுமா? மிருகங்களிலெல்லாம் மிருதுவானது ஆட்டுக்குட்டி, பறவைகளிலெல்லாம் மென்மையானது புறா. சிங்கம் மாதிரி இருக்கவங்க மேல புறா வந்து உட்கார்ந்தா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த காம்பினேஷன், அதில் கூட ஆண்டவர் வந்து அந்த காம்பினேஷன், அந்த பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் எடுக்கும்போது கூட பாருங்க, நல்ல இல்லஸ்ட்ரேட்டிவா, ரொம்ப அப்ராப்ரியேட்டா வருது.